மகாபாரத போர் நினச்சோம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நடக்கலை. ப்ரிப்பரேஷனே 1 year போச்சு. ஓராண்டு கால ப்ரிப்பரேஷன். இன்னையிலேருந்து 1 வருஷம் கழித்து போர் நடக்கும், அதற்குள்ளே எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு தான் போர் நடந்தது. அந்த 1 வருஷ காலத்தில் அவரவர்கள் எவ்வளவு மஸ்டர் பண்ண முடியுமோ தனக்கு வேணுங்கிற ஆதரவை மஸ்டர் பண்ணலாம், போய் தேடிக்கொண்டு வரலாம், இதெல்லாம் அப்புறம் உணவு சேர்த்து வைத்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் அந்த ப்ரிப்பரேட்டரி பீரியட் 1 year. இதுக்கும் முன்னால் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. பாண்டவர்கள் 5 பேரும் இருந்தார்கள். திரௌபதியும் உட்காந்துட்டு இருந்தா. கண்ணன் வந்தான். இப்போ சண்டை வேணுமா? நீங்கள் 6 பேரும் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்ககிட்ட என்ன ஒப்பீனியன்னு கேட்டுன்னு போகலான்னு நினச்சேன். அதை வச்சு போய் தூது பேசி மீடியேட் பண்ணி ஏதாவது சமாதானம் பேசலாமாங்கிறதுக்காகத்தான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னா, என்ன இருந்தாலும் மூத்தவராக இருக்கிற தர்மபுத்திரர் தான் ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் சொல்லணும். அவர் எப்போவுமே சமாதான விரும்பி. அவர் சொன்னார், கிருஷ்ணா சண்டையை எப்படியாவது நிறுத்திடு கிருஷ்ணா, சண்டையெல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா, சண்டையை எப்படியாவது நிறுத்திடு, சண்டையே நடக்க வேண்டாம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்கள் எங்கேயாவது ஓரமாக போய் ஒதுங்கிக்கிறோம். அவர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே திரௌபதி அப்படி ஒரு செருமினா. விரிந்த கூந்தல் அன்னைக்கு விரிச்சது அப்படியே விரிஞ்சுதான் இருக்கு இன்னும். அவ செருமினோடனே பீமன் பார்த்தான். கிருஷ்ணா, நான் சபதம் போட்டிருக்கேன், சண்டை வேணும். தன்னுடைய தொடையை தட்டி காட்டினான். ஏன்னா துரியோதனனை ஆக்கை ரத்தம் எடுத்து கொடுத்து அந்த ரத்தத்தால் இவள் தன் கூந்தல் முடிக்க வேண்டும்னு அன்னைக்கு போட்ட சபதம் இல்லையா? சண்டை நடக்கணும். துரியோதனன் ஆக்கை ரத்தம், துரியோதனன் உடம்புலேந்து வர ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை பூசி இவள் தன்னுடைய கூந்தல் முடிக்க வேண்டும். அர்ஜுனன் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா சொல்லலை. பீமனுடைய ஆக்ரோஷம் அளவுக்கு அர்ஜுனன் கிட்ட ஆக்ரோஷமா சொல்லலை. ஆனாலும் அப்படி காண்டீபத்தை எடுத்து அந்த நான் தட்டி காமிச்சான். காண்டீபமே துடிக்கிறது கண்ணா, போர் வேண்டும். திரௌபதி அர்ஜுனன் கிட்ட பேசினோன்னு அப்படி திரும்பினான். திரௌபதி அங்கேருந்து, என் கூந்தல் நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா இல்லையா? தங்கைன்னு நினச்சித்தானே என்கிட்ட கிருஷ்ணை கிருஷ்ணைன்னு வாஞ்சையோடு என்னை தங்கையாக பார்த்து எனக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பவன் நீதானே. சகோதரனாக நின்று பார். இந்த சகோதரி கேட்கிறேன், என் கூந்தல் நான் முடிக்கணும்னு நினைக்கிறியா வேண்டான்னு நினைக்கிறியா? ஒரு அண்ணன் என்ன நினைக்கணும்? இப்படி திரும்பினான். நகுலன் நின்னான். கிருஷ்ணா, யார் என்ன சொன்னாலும் சண்டை வேண்டாமே கிருஷ்ணா, சண்டை வேண்டாம் கிருஷ்ணா. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் பாக்கி. ஒருத்தங்கிட்ட இப்போ ஒப்பீனியன் கேட்கணும். இப்போ பிரச்சனை எப்படி தெரியுமா? 3 பேர் சண்டை வேணும்னு சொல்லிட்டார்கள், 2 பேர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறார்கள். 3ஆம் அவன் என்ன சொல்கிறானோ அதை வச்சு சண்டை வேணும்னு டிசைட் பண்ணுறதா இல்லை டை தான்? அப்போ கூட அவன் வேண்டான்னு சொன்னான்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ன்னு டையில் தான் நிற்கும். இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்படி சகாதேவன் லாஸ்ட்டு இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சகாதேவனை பார்த்து, சகாதேவா அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான், கிருஷ்ணா இங்கே பேச வேண்டாம், வா வெளியில் போய் பேசிக்கலாம். நீ என்ன கேட்குறன்னு எனக்கு தெரியும், வா வெளியில் போய் பேசிக்கலான்னா. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசினா சகாதேவன் தன்னுடைய குட்டை வெளியில் விட்டுருவான் போல இருக்கேங்கிற பயத்தில், சரி வா வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியில் போனார்கள். அப்படியே நடந்து கொண்டே பேசலாம்னு கிருஷ்ணன் போனோடனே சகாதேவனும் கூடவே நடந்தான். கிருஷ்ணன் கேட்டான், சகாதேவா நீ உன்னோட ஒப்பீனியன் சொல்லவே இல்லையே. கிருஷ்ணா,
நாங்கள் சொல்கிற ஒப்பீனியன் திரௌபதி கூந்தலை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ யுத்தத்தை நடத்த போறியா? தர்மர் வேண்டான்னு சொன்னாருங்கிறதுக்காக யுத்தத்தை நிறுத்த போறியா? எப்படி இருந்தாலும் யுத்தம் நடத்துறதுங்கிற முடிவில் தான் நீ வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ எங்ககிட்ட கேட்குற மாதிரி கேட்டு நாங்கள் சொன்னதுக்காக யுத்தம் நடத்துவது மாதிரி. அதனால தானே 3 பேர் யுத்தம் வேணும்னு சொல்லியாச்சு, 2 பேர் வேண்டாம்ங்கிறார்கள். என்ன கேட்டால் என்ன பண்ணுவேன்? நான் வேண்டாம்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துவியா? நிறுத்த போறியா என்ன? நான் வேண்டான்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்திடுவியா? இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வா இன்னொரு தடவை வேணும்னா பணையத்தை உருட்டி பார்க்கலாம்னு தானே நீ சொல்ல போகிற. பகடையை உருட்டி பார்த்து யுத்தம்னு வந்துருதுன்னு சொல்ல போகிற. நீ யுத்தம் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்க. இல்லை சகாதேவா அப்படின்னு ஆரம்பித்தான் கிருஷ்ணன். சகாதேவன் சொன்னான், இந்த பாரு, திரௌபதி கூந்தலை முடிவதெல்லாம் இல்லை, பீமன் துடிப்பதெல்லாம் இல்லை, காண்டீபம் துடிப்பதெல்லாம் இல்லை, ஒன்றை கட்டி போட்டால் யுத்தம் நடக்காதுடா கண்ணா. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, ஒன்றை கட்டி போட்டால் யுத்தம் நடக்காது. ஒன்றை கட்டுறது ஒன்று தான்டா வழி. என்ன கட்டுவியா? என்ன கட்டுவியா? நான் யாருன்னு தெரியுமா சகாதேவா உனக்கு? என்ன ஒன்னால் கட்ட முடியுமாடா? நம்ம கட்டுறேன்னு பேசுறியே. ஏன்னா இதுக்குள்ளே கிருஷ்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவன் தன்னுடைய குரலை வசத்தினான்னு உடனே கிருஷ்ணன் தன்னுடைய குரலை வசத்தினா. என்ன எப்படி அவனால் கட்ட முடியும்? நான் யுத்தம் நடத்த தான் வந்திருக்கேன்னு தெரியறதில்ல, நான் யாருன்னு புரிஞ்சிருதில்ல உனக்கு. அப்புறம் என்ன கட்டுவேங்கிறிய? எப்படி கட்டுவேன்? என்ன வாயால் சொல்கிறியான்னா? கிருஷ்ணா உன்னை கட்டுறேன்டா, இப்போ நான் உன்னை கட்டுறேன், அவ்வளோதானே, உன்னை கட்டுறேன், கட்டி காட்டுறேன் பாருன்னா. எப்படிரா என்னை உன்னால் கட்ட முடியுமா? கட்டு பார்க்கலாம். அப்படியே நில்லு கொஞ்சம், உன்னை கட்டணும் அவ்வளோதானே, அப்படியே நில்லு. உன் கையில் எந்த கயிறும் இல்லை, எப்படி கட்ட போகிற? போய் கயிறு எடுத்துன்னு வர போறியா? அதெல்லாம் வேண்டாம் கண்ணா, உன்னை கட்டுவதற்கு எனக்கு வழி தெரியும் கண்ணா, உன்னை கட்டுவதற்கு எனக்கு வழி தெரியும்னு அப்படியே 2 கணம் கண்ணை மூடி கண்ணனை தியானித்தான். முழுசாக கூட தியானிக்கல, முழுசாக கண்ணனை தியானிக்கல. கண்ணனுடைய திருவடிகளை தன்னுடைய அகக்கண்ணில் கண்டு அப்படியே தியானித்து அந்த திருவடிகளை தன்னுடைய கரங்களால் பற்றி கொண்டான். அகக்கண்ணில், ஃபிசிக்கலாக இல்லை, மனக்கண்ணில் அந்த திருவடிகளை பொருத்தி அப்படியே மனக்கண்ணிலேயே தன்னுடைய கைகளால் அந்த திருவடிகளை பற்றி கொண்டான். கட்டுப்பட்டு நின்னான் கண்ணன். என்னை கட்டுறதுக்கு உனக்கு வழி தெரியும்டா, கட்டுறதுக்கு உனக்கு வழி தெரியும்டா, ஒத்துக்கிறேன். உனக்கு என்னடா வேணும்? கட்டிட்டியே, உனக்கு என்ன வேணும் கேளுன்னா. பாவி சகாதேவன் அப்போ இருந்த நிலைமையில் என்ன வேணும்னு கேட்க கூட தெரியாம, இந்த போர் முடியும் போது பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியும் உயிரோடு வாழ வேண்டும்னு கேட்டான். கேட்ட வேகத்தில் அவனுக்கு அந்த பக்தியில் கண்ணனை கட்டின அந்த பக்தியில் இருந்தானே தவிர லௌகீகத்துக்குள்ளே அவன் வரலை. லௌகீகத்தில் என்ன கேட்கணுங்கிறது அவனுக்கு தெரியல. இளைய பஞ்ச பாண்டவர்கள் எங்கள் வம்சத்தைச் சேர்ந்த குழந்தைகள் வாழ வேண்டும்னு கேட்க தெரியல, விட்டுட்டான். அவன் என்ன கேட்டானோ அதை அப்படியே நடத்தினான் கண்ணன். அவன் என்ன கேட்டான்? பாண்டவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும், திரௌபதி நன்றாக இருக்க வேண்டும்னா அதை மட்டும் சாங்ஷன் பண்ணான். அப்போது அவனுக்கு வேண்டியவர்கள் வேண்டப்படாதவர்கள் கிடையாது. ஆனால் யார் வேண்டியவர்களாக மாறுவார்கள்னா, யார் அவனிடத்தில் அன்பு காட்டுகிறார்களோ, பரிபூர்ண அன்பை அவனுடைய காலடியில் கொட்டுகிறார்களோ அவர்களை வேண்டியவர்களாக அரவணைத்துக் கொள்வான். பகவானை கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அவனிடத்தில் காட்டக்கூடிய தூய்மையான அன்பு. என்ன பண்ணுவார் மகாவிஷ்ணு? என்ன வேணாலும் பண்ணுவார். நல்ல பக்தன் என்ன கேட்குறானோ அதையெல்லாம் பண்ணுவார். அருணகிரிநாதருடைய பாட்டு நேத்திக்கு பார்த்தோமே,
அந்த பாட்டுலேயே நிறைய விஷயத்தை சேர்த்து வச்சிருப்பார் அருணகிரிநாதர். அந்த ஒரே பாட்டு ஒரே வரியை எடுத்துப்போம், முழு பாட்டு கூட வேண்டாம். 10 தலை தத்த கணை தொடு, 10 தலை விடும்படியாக கணை தொடுத்தவர். ஒரே வரியில் 2-3 விஷயங்களை, புராணங்களை அப்படியே சம்மரைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் அருணகிரிநாதருக்கு மட்டும்தான் உண்டு. 10 தலை தத்த கணை தொடு. ராமாயணமே முடிஞ்சு போச்சு. ராவணனுடைய 10 தலையும் விடும்படியாக கணை தொடுத்த ஒற்றை கிரி மற்றை பொழுது ஒரு. ஒற்றை கிரி, ஒரு மலை, ஒரு மலை மத்தாக இருந்து, ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பார்க்கடல் கடைகிற. இளங்கோவடிகள் பாடினாரே, அதுக்கெல்லாம் முன்னால வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. நீதானப்பா அந்த வாசுகி பாம்பை பிடிச்சு கடைஞ்சது. தேவர்களும் அசுரர்களும் கை சலிச்சு போச்சு, முடியல. ஒரு பக்கத்தில் மலையே நழுவுகிறது, மத்து நழுவுகிறது. அந்த மத்தை நிறுத்துறதுக்காக கூர்மமாக வந்தார். கூர்மமாக வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட அவர்களால் கடைய முடியல. அதுக்கப்புறம் கை முடியல. 33 கோடி தேவர்கள் இந்த பக்கம், அந்த பக்கம் 66 கோடி அசுரர்கள். ஸோ மொத்தம் கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். 33 கோடி தேவர்கள், 66 கோடி அசுரர்கள்னா டோட்டல் நம்பர். எத்தனை கை சேர்ந்து அந்த வாசுகி பாம்பை இப்படியும் அப்படியும் இழுக்கிறது. அந்த கையெல்லாம் சலிச்சு போச்சு, முடியலன்னு உடனே தான் நின்று அந்த பார்க்கடலை கடைந்தவன். அதனால தான் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வயிறு பண்டொரு நாள் கலக்கியவன். ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. இன்னும் பகல் பொழுது முடியல, ஆனா அங்க ஒரு போட்டி நடந்தது. பகல் பொழுது முடிஞ்சிருத்து, அவனை கொல்ல முடியலன்னா அர்ஜுனன் இறந்து போவான். ஜெயத்ரதனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த அந்த பிரச்சனை. இன்னும் பகல் பொழுது முடியல. பகல் பொழுதுக்கு ஜெயத்ரதனை வெளியிலேயே கொண்டு வரக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சிருந்தார்கள். அவன் வெளியிலேயே வரலன்னா அர்ஜுனன் தன்னுடைய மகன் இறந்து போனதற்காக தானும் இறந்து விடுவான். இப்போ அவனை வெளியில கொண்டு வரணும். பகல் முடிஞ்சு போச்சுன்னா தான் அவன் வெளியில வருவான். என்ன பண்ணான் கண்ணன்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் அவனுடைய பஞ்சாயுதங்களில் ஒன்று தான் அவனுடைய சுதர்சன சக்கரம். ஆனால் அந்த வட்டத்திகிரியை எடுத்து அப்படி பார்க்குற மாதிரி பார்த்தான். ஆயுதத்தை பிரயோகம் பண்ணலை, ஆயுதத்தை இப்படி பார்க்குற மாதிரி பார்த்தான், இப்படி கையில் வச்சுட்டு பார்த்தான். அது என்ன பண்ணித்து? அந்த சூரியனையே மறைத்தது. பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. பட்டப்பகலை உன்னுடைய வட்டத்திகிரியை வச்சு, உன்னுடைய திருவாழி சக்கரத்தை வச்சு மறைச்சு இரவாக மாற்றி, 10 தலை தத்த கணை தொடுன்னா ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகனா கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், 10 ரதத்தை கடவிய பச்சை புயல். 10 ரதத்தை கடவிய பச்சை புயல். தன்னுடைய பக்தனாக இருந்த அர்ஜுனனுக்காக அவனுடைய தேரை ஓட்டிய பச்சை புயல். அது என்ன பச்சை புயல்? பச்சைமா மலை போல். அவர் பச்சைமா மலை போல்னு சொன்னதை இவர் பச்சை புயல்னார். ஆமாம்ப்பா, ரதத்தை ஓட்டின்னு வேகமா, தேரை ஓட்டின்னு வேகமா போனா அந்த தேர் போற வேகத்துல ஓட்டுறவன் அப்படியே பச்சையா புயல் போற மாதிரி போறான். தேரோட்டி பச்சை புயல்னா அந்த தேர் எந்த வேகத்துல போயிருந்திருக்கும்? 10 ரதத்தை கடவிய பச்சை புயல். அது என்ன பச்சை புயல்? அதுதான் முக்கியம். என்னெல்லாம் பண்ணுவார்னா என்ன வேணாலும் பண்ணுவார். தேரோட்டினாரே,
அவர் தேரோட்டியாக வரணுங்கிறது யாரோட சாய்ஸ்? நம்ம ஒரு கதையில் ஆரம்பித்தோம் இல்லையா, ராமாயணத்துக்கு முன் கதையில். கொஞ்சம் அங்கே போய் நினச்சி பாருங்கள், என்னவாக அவதாரம் எடுக்க வேண்டும்ங்கிற சாய்ஸ் யாருடைய சாய்ஸ்? பகவானோட சாய்ஸ் இல்லையா? எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு என்னவாக வந்தால். ஹிரண்யன் ஒருத்தன் மகாமேதாவி, படிக்காதவன்லாம் இல்லை, நல்ல படித்தவன், நல்ல புத்திசாலி. நாம் இன்னைக்கு புத்தினா என்னன்னு நினைக்கிறோமோ அந்த புத்திசாலித்தனத்தை கூர்மையாக கொண்டிருந்தவன் ஹிரண்யன். என்னெல்லாம் வரம் கேட்டான்? நள்ளில் சாகிலன், பகலில் சாகிலன், உள்ளில் சாகிலன், புறத்தில் சாகிலன், இவர்களால் சாகிலன், அவர்களால் சாகிலன், பெரிய லிஸ்ட் போட்டான். லிஸ்ட் போட்டு மும்மூர்த்திகளின் ஆயுதங்களாலும் சாகிலன், தேவர்களின் ஆயுதங்களால் சாகிலன்னா சரி, வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கான் தேவேந்திரன், அக்னிகிட்ட நெருப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லலாம். மும்மூர்த்திகள்லேயே 2 பேர்கிட்ட ஆயுதம் இருக்குது. மகாவிஷ்ணுக்கிட்ட பஞ்சாயுதங்கள், சிவபெருமான்கிட்ட திரிசூலம், அந்த மாதிரி ஆயுதங்கள். இந்த பாவம் பிரம்மா, அவர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது? ஒரு கமண்டலம் இருக்குது, ஒரு பானை இருக்குது. கமண்டலம்ங்கிற பானை, இந்த பக்கத்தில் ஒரு கம்பு தண்டம். கமண்டலத்தை தூக்கி போட்டுருவாரா, அதை ஆயுதமாக பயன்படுத்துவாரா? மேக்சிமம் இந்த தண்டம் கொஞ்சம் போடலாம், அது கூட ஒன்றும் பெருசாக டேமேஜ் வராது. கமண்டலமும் தண்டமும் கொண்ட பிரம்மா கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? அதுதான் அவனுடைய சூட்சுமம், அவனுடைய புத்திசாலித்தனம். அவன் என்ன நினைச்சான்? பிரம்மாவோட நாக்கு, பிரம்மாவோட சொல் தான் அவருடைய ஆயுதம். The pen is mightier than the sword அப்படின்னார்களே. பெண்ணுங்கிறச்சே அந்த இடத்துல என்ன? வார்த்தைகள், வார்த்தைகளை எழுதக்கூடிய தன்மை, வார்த்தைகளை சொல்லக்கூடிய தன்மையும் அதில் அடக்கம். முனிவர்களுடைய சாபம் கிடைச்சதுன்னா அது நமக்கு அழிவை தரும். எப்படி அவன் அரண் கட்டுறான்? முனிவர்களுடைய சாபம் கூட எனக்கு வரக்கூடாது. யாராவது ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்துட்டார்னா, ராவணனுக்கு சாபம் இருந்தது. ராவணன் சாகாவரம் கேட்டவன், 3 கோடி வாழ்நாள் எல்லாம் பார்த்தமே, 3.5 கோடிலாம் வாங்கிட்டானே, ஆனால் சாபம் வாங்கி வச்சுட்டு இருந்தான். இந்த பக்கத்தில் 3.5 கோடி ஆண்டுகள், இந்த பக்கத்தில் வேதவதி கிட்ட ஒரு சாபம் வாங்கினான், நளகூபரன் கிட்ட ஒரு சாபம் வாங்கினான், அரண்யன் கிட்ட ஒரு சாபம் வாங்கினான், பிரம்மா கிட்டேயே ஒரு சாபம் வாங்கினான், நந்திகேஸ்வரர்கிட்ட ஒரு சாபம் வாங்கினான். 5 பேர்கிட்ட சாபம் வாங்கி வச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த சாபம் எங்கேயோ ஒரு இடத்துல எஃபெக்ட் எடுக்கும். இப்போ ஹிரண்யன் என்ன நினைச்சான்னா, அந்த சாபம் கூட எனக்கு வரக்கூடாது. அப்போ பிரம்மாவின் ஆயுதம், பிரம்மாவினுடைய வாக்குதானே முனிவர்களுடைய சாபமாக வருகிறது. அந்த சாபத்திலேருந்து கூட எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்னா எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கணும் அவன். இப்படியெல்லாம் தங்களை காபந்து செய்யக்கூடிய அரக்கர்கள், இவர்களை அழிக்க வேண்டும்னு சொன்னா என்ன வடிவத்தில் வந்தா? இவன் எப்படி கேட்டான்? நள்ளில் சாகிலன், உள்ளில் சாகிலன்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்களே இல்லாமல், ஆனால் இயற்கையாக இருக்கிற ஒரு அங்கம் ஆயுதமாக மாற வேண்டும். ஆயுதம்னு கையில் ஒன்று எடுத்துன்னு வரக்கூடாது. அதே சமயத்தில் நேச்சுரலாக இருக்கிற நகம். அப்போ எவ்வளவெல்லாம் பிளான் பண்ணணும்? எந்த ஜீவனுக்கு நகம் ரொம்ப கூர்மையாக இருக்குமோ அந்த ஜீவனா வந்து அந்த நகத்தையே பயன்படுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவரைக்கும் பிறந்த எந்த உருவமாகவும் இருக்கக்கூடாதுன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இதில் பாதி அதில் பாதி, நரசிங்கம். இந்த பிளானிங் யார் பண்ணினார்கள்? பகவான் பண்ணத்தான். பார்க்கடல் வாசலில் போய் தேவர்கள் கேட்டபோது என்ன சொன்னார்? தசரதன் மதலையாய் தாரணி வருதும். ஏன்? அப்பவும் பிரம்மாட்ட தான் கேட்டார், அவனுக்கு என்னெல்லாம் வரம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் யாராலும் சாக மாட்டேன் அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். யாரையாவது விட்டுட்டானா அந்த லிஸ்ட்டில்? யார்? ராவணன்.
ராவணன் பெரிய லிஸ்ட் போட்டான். லிஸ்ட்டில் விட்டுட்டான். யாரை விட்டுட்டான்? மனிதர்களை விட்டுட்டான். வித்யாதரர்களால் மரணம் இல்லை, கிண்ணறர்களால் மரணம் இல்லை, தேவர்களால் மரணம் இல்லை, கந்தர்வர்களால் மரணம் இல்லை, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டான். தன்னுடைய இனம் தானவர்கள் தைத்தியர்களால் மரணம் இல்லைன்னு லிஸ்ட் போட்டான். மனிதர்களை விட்டுட்டான். 5.5 அடி மனுஷன் என்ன பண்ண முடியும்? இப்போ அவன் எங்கே விட்டானோ அந்த வீக்னஸில் மனிதனாக வருகிறேன்னர். இதெல்லாம் அவருடைய டெசிஷன். ஹம்சமாக வருவது, லீலா அவதாரங்கள் 24 பார்த்தோமே, அந்த 24ம் அவருடைய டெசிஷன். அரக்கர்களை திசை திருப்ப வேண்டும். அசுரர்கள் பார்க்கடல் அமிர்தத்திற்காக தவித்த போது அவர்களை திசை திருப்ப வேண்டும்னா பெண்ணாக வந்தால் அவர்கள் மயங்குவார்கள்னு மோகினியா வந்தார். இதெல்லாம் அவருடைய டெசிஷன். ஆனால் தேரோட்டியானது யாரோட டெசிஷன்? தேரோட்டி ஆனாரே, அது யாருடைய டெசிஷன்? கிருஷ்ணராக வந்தது அவருடைய டெசிஷன். கிருஷ்ணர் தேரோட்டியது யாருடைய டெசிஷன்?